ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அரவிந்த். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி ரீசெண்டாக நம்ம போட்ட வீடியோவில் ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தார். என்ன கேட்டிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய IQ Neo 7 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பேட்டரி ட்ரெயின் இஷ்யூ இருக்கா ப்ரோ? ஆக்சுவலி அவர் அடுத்த IQ Neo 7 Pro ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்காராம். பட் ஆனால் நிறைய பேர் இப்போ வந்து அந்த அப்டேட்டுக்கு அப்புறமா IQ Neo 7 Proவில் பேட்டரி ட்ரெயின் இஷ்யூ இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம் கேள்விப்பட்டிருப்பார் போல இருக்குது. அதனால் நம்மக்கிட்ட IQ Neo 7 Pro ஸ்மார்ட் ஃபோனில் பேட்டரி ட்ரெயின் இஷ்யூ இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. அண்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாம் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் IQ Neo 7 Pro தான். எங்கடா மொபைல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி அந்த மொபைலில் தான் நான் வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா நான் ஆகஸ்ட் 2023 வாங்கினேன். இப்போ மே மாதம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 மாதம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நான் கண்டினியூஸாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 10 மாதம் அப்படின்னும் போது கண்டிப்பாக இது ஒரு லாங் டேர்ம் யூசேஜ் தான். ஸோ அந்த வகையில் நம்ம அப்பயுமே வீடியோ போட்டிருந்தோம். மொபைல் வாங்கின புதுசில் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கேம் விளாடும் போது எந்த அளவுக்கு பேட்டரி ட்ரெயின் ஆகுது அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட்டாக டெஸ்ட் பண்ணி நம்ம வீடியோ போட்டிருப்போம். ஸோ அது அப்போ வாங்கின புதுசில், எப்போவுமே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கின புதுசில் டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நல்லா தான் இருக்கும். அதில் எந்த ஒரு இஷ்யூவும் பெருசாக இருக்காது. பட் ஆனால் லாங் டேர்மில் தான் அந்த ஸ்மார்ட் ஃபோனில் நிறைய இஷ்யூஸ் அப்படின்றது வரும். அந்த வகையில் நான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை ஒரு 10 மாதமாக ரஃப் அடி அடிச்சிருக்கேன். ஸோ ஹெவி யூசேஜ் தான் மோஸ்ட்லி நான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வகையில் அப்படி யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் எந்த அளவுக்கு தாங்குது, திரும்ப அதே மாதிரி 1 hour BGMI கேமை நம்ம கம்ப்ளீட்டாக ப்ளே பண்ண போகிறோம். ப்ளே பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பேட்டரி எந்த அளவுக்கு ட்ரெயின் ஆகுது அப்படின்றத டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ பேட்டரி அடி வாங்கியிருக்கா, எந்த அளவுக்கு லைஃப் கொடுக்குது அப்படின்றத பார்ப்போம். அது போக நம்ம இந்த கேம் விளையாடும் போது கேம் ப்ளே எக்ஸ்பீரியன்ஸ் அப்போ எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது, அதே மாதிரி அப்பைக்கும் இப்போக்கும் மொபைல் எந்த அளவுக்கு ஹீட் ஆகுது அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதே மாதிரி IQ Neo 7 Proவில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்கா, அப்பைக்கும் இப்போக்கும் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளையும் நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். பார்ப்போம். அடுத்தடுத்த வீடியோக்களில் அதையுமே கேமரா சைடில் இந்த மாதிரி வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதையுமே நீங்கள் கேளுங்க. அடுத்து நாம் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். பட் இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேட்டரி ட்ரெயின் இஷ்யூஸ், ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பேட்டரி ட்ரெயின் 10 மாதத்துக்கு அப்புறம் இப்போ இருக்கா இல்லையா, அதை பற்றி டீட்டெயில்டாக டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய டே டு டே ஆஃபர் டெலிகிராம் சேனல் தான். ஸோ இந்த சேனல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் வரக்கூடிய ஆஃபர்ஸ் எல்லாம் நம்ம ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு இருப்போம். ஃப்ளிப்கார்ட், அமேசான் மாதிரியான இந்த பிளாட்ஃபார்மில் வரக்கூடிய ஆஃபர்ஸ் எல்லாத்தையும் நான் இந்த சேனலில் அப்டேட் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அதனால் ஆஃபர்ஸை மிஸ் பண்ணக்கூடாது. ஆஃபரில் வரும்போது ப்ராடக்ட்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே போய்ட்டு நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் போய்ட்டு ஜாயின் பண்ணிங்க. இந்த டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ சட்டுன்னு போய்ட்டு ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரியே இந்த IQ Neo 7 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 1 hour கம்ப்ளீட்டாக கேம் ப்ளே பண்ண போகிறோம். BGMI கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ BGMI கேம் ப்ளே பண்ணி இந்த 1 hourல இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எந்த அளவுக்கு பேட்டரி ட்ரெயின் ஆகுது, பேட்டரி ட்ரெயின் இஷ்யூ இருக்கா அப்படின்றத செக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்மளுடைய டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்சுவலி இப்போ டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி 11:36 ஆகுது டைம். அண்ட் இப்போ சார்ஜ் பார்த்தீங்கன்னா 92% ஆக்சுவலி சார்ஜ் இருக்குது. ஸோ இங்கேருந்து நம்ம 1 மணி நேரம் கேம் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ 11:36 நம்ம 12:36 வரைக்கும் கேம் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ சார்ஜ் எந்த அளவுக்கு ட்ரெயின் ஆகுது அப்படின்றது தான் இப்போ நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி BGMI கேம் தான் நம்ம ஆக்சுவலி ப்ளே பண்ண போகிறோம். ஸோ இங்கேருந்து 1 hour நம்ம ப்ளே பண்ண போகிறோம். ஸோ 1 hour ப்ளே பண்ணும்போது நம்ம நிறைய விஷயங்களை இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஆக்சுவலி இப்போ நம்ம கேம் ப்ளே ஸ்டார்ட் பண்ணி 10 நிமிஷம் கிட்ட ஆகிடுச்சு. நம்ம 11:36 ஸ்டார்ட் பண்ணோமா, இப்போ பார்த்தோன்னா 11:46 ஆகுது. அண்டு சார்ஜ் பார்த்திங்கன்னா 88% இருக்குது. ஸோ 92 ஸ்டார்ட் பண்ணோமா, ஸோ 4% 10 நிமிஷத்தில் ட்ரெயின் ஆகிருக்கு. HDR எக்ஸ்ட்ரீமில் செட் பண்ணி நம்ம கேம் ப்ளே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை மைண்டில் வச்சுங்க. மான்ஸ்டர் மோட் வச்சு நம்ம கேம் ப்ளே பண்ணிகிட்ருக்கோம், அதையும் மைண்டில் வச்சுங்க. ஆக்சுவலி இப்போவுமே மொபைல் ஆனால் நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்குது. கேம் ப்ளே பண்ணுறதுக்கு வந்து இப்போவுமே தாறுமாறாக இருக்குது. ஸோ எந்த ஒரு ஃப்ரேம் ட்ராப்புமே இது வரைக்கும் இல்லை. ஸோ 10 நிமிஷம் தான் ஆகுது நம்ம ஸ்டார்ட் பண்ணி. பட் இது வரைக்கும் வந்து எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. நல்லா ஸ்மூத்தாக இருக்குது ப்ளே பண்ணுறதுக்கும். 120 FPS தான் செட் பண்ணி விளாட்றேன். ஸோ நல்லா ஸ்மூத்தாக இருக்குது.
ஆக்சுவலி இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி 11:56. ஸோ 11:36க்கு ஸ்டார்ட் பண்ணோமா, 20 நிமிஷம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சார்ஜ் பார்த்திங்கன்னா 84% இருக்குது. ஸோ 92ல் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ 8% பார்த்திங்கன்னா சார்ஜ் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு 10 நிமிஷத்தில் இல்லை 20 நிமிஷத்தில் நமக்கு ரெடியூஸ் ஆகிருக்கு. நோட்டீஸ் பண்ணிக்கங்க. HDR எக்ஸ்ட்ரீமில் இவ்வளோ நேரமாக நம்ம கேம் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ வந்து கொஞ்சம் நம்ம கிராஃபிக்ஸை கம்மி பண்ணுவோம். கிராஃபிக்ஸ் வந்து இப்போ நம்ம HDR எக்ஸ்ட்ரீமில் இருந்து நார்மல் HDயில் ஹை செட் பண்ணி நம்ம கேம் ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ எந்த அளவுக்கு பேட்டரி ட்ரைன் ஆகுது அப்படின்றத இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணிப்போம். ஸோ இப்போ கேம் ப்ளே ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட நமக்கு அரை மணி நேரம் தாண்டிடுச்சு. 12:07 டைம் பார்த்திங்கன்னா. ஸோ அரை மணி நேரம் தான் ஆகிடுச்சு. 81% இப்போதைக்கு சார்ஜ் இருக்குது. ஸோ 92ல் ஸ்டார்ட் பண்ணோமா, 82, 11% ஆக்சுவலி சார்ஜ் ட்ரைன் ஆகிருக்கு ஃபஸ்ட்டு அரை மணி நேரத்தில். அண்ட் மொபைல் நம்ம இவ்வளோ நேரம் ப்ளே பண்ணது அரை மணி நேரம் கிட்ட ப்ளே பண்ணியிருக்கோம். ஸோ அரை மணி நேரம் ப்ளே பண்ணதுலேருந்து எந்தளவுக்கு ஹீட்டாக இருக்குது, ரொம்ப ஹீட்டாக இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி ஃபஸ்ட்டு நம்ம அந்த HDR எக்ஸ்ட்ரீம் செட் பண்ணி நம்ம ப்ளே பண்ணோம்ல, அப்போ டெஸ்ட் பண்ணப்போ ஆக்சுவலி மொபைல் கொஞ்சம் ஹீட் ஆச்சு. நான் கேம் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஃபீல் பண்ண முடிஞ்சது ஹீட் ஆனது. பட் ஆனால் இப்போ நம்ம HD அந்த கிராஃபிக்ஸை சேஞ்ச் பண்ணதும் HD ஹையில் வச்சு இப்போ நம்ம கேம் ப்ளே பண்ணோம். ஸோ HD ஹையில் வச்சு கேம் ப்ளே பண்ணும்போது ஆக்சுவலி ஹீட் அந்தளவுக்கு இல்லை, ரொம்பலாம் ஹீட் இல்லை, கொஞ்சம் லைட்டாக வந்து வார்மான ஃபீல் தான் இருக்குது. ஓவர் ஹீட் அந்த ஹீட்டிங் அப்படின்ற அந்த லெவலுக்கு போல் கொஞ்சம் வார்மான மாதிரியான ஒரு ஃபீலில் தான் ஆக்சுவலி இப்போ இருக்குது. ஸோ இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம கிராஃபிக்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து நம்ம HD ஹையில் ஆக்சுவலி கிராஃபிக்ஸ் செட் பண்ணியிருந்தோம். ஸோ HDR போய்ட்டு மீடியம் வச்சு நம்ம ப்ளே பண்ணுவோம், இல்லைனா HDயில் எக்ஸ்ட்ரீம் வச்சு நம்ம ப்ளே பண்ணுவோம். ஸோ HD எக்ஸ்ட்ரீம் வச்சு இப்போ நம்ம அடுத்து இருக்கக்கூடிய மீதி 16 நிமிஷம் கிட்ட இருக்குது. ஸோ அதை ஃபுல்லாக நம்ம இந்த செட்டிங்ஸில் வச்சு இப்போ நம்ம ப்ளே பண்ணி ஸோ இப்போ டைம் பார்த்தோம்னா 12:17. ஸோ கிட்டத்தட்ட நம்ம கேம் ப்ளே ஸ்டார்ட் பண்ணி 40 நிமிஷம் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு 78% சார்ஜ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 40 நிமிஷத்தில் 92லேருந்து 78க்கு வந்திருக்கு. ஸோ டைம் பார்த்திங்கன்னா இப்போ 12:36. ஸோ நாம் 11:36க்கு ஆக்சுவலி கேம் ப்ளே ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இப்போ 12:36 ஆகிடுச்சு. இப்போ சார்ஜ் பார்த்திங்கன்னா 71% சார்ஜ் இருக்குது. ஸோ 92ல் ஸ்டார்ட் பண்ணோம் ஆமாவா. ஸோ 92 அப்படின்னா இப்போ 71. ஸோ 21% நம்ம 1 hour கேம் ப்ளே பண்ணதுலேருந்து நமக்கு ஆக்சுவலி இப்போ பேட்ரி ட்ரைன் ஆகிருக்கு. ஸோ 21% 1 hourக்கு ஓகேவா, ரீசனபுளாக அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இந்த மொபைல் வாங்கின புதுசில் நம்ம அப்போது ஒரு தாட்டி இதே கேம் ப்ளே டெஸ்ட் அப்படின்றத நாம் பண்ணோம். ஸோ அந்த டெஸ்ட்டையும் இந்த டெஸ்ட்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த அளவுக்கு பேட்ரி ட்ரைன் ஆகிருக்கு, ஸோ அப்போ எந்த அளவுக்கு பேட்ரி ட்ரைன் ஆச்சு, இப்போ எந்த அளவுக்கு பேட்ரி ட்ரைன் ஆகிருக்கு அப்படின்றத பார்த்தோம்னாலே நமக்கு இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய இந்த பேட்ரி ட்ரைன் வந்து ரீசனபிளாக இல்லையா அப்படின்றத தெரிஞ்சிடும். ஸோ அதை இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன்.
ஸோ இப்போ நம்மக்கிட்ட ஃபுல் ரிசல்ட் இருக்குது. ஆக்சுவலி நம்ம இப்போ 1 hour கம்ப்ளீட்டாக கேம் ப்ளே பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ 11:36க்கு நம்ம கேம் ப்ளே ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா 12:36 1 மணி நேரம் கம்ப்ளீட்டாக ப்ளே பண்ணியாச்சு. ஸோ 1 hour கம்ப்ளீட்டாக கேம் ப்ளே பண்ணதுலேருந்து நமக்கு பேட்ரி பார்த்திங்கன்னா 21% ஆக்சுவலி இப்போ வந்து ட்ரைன் ஆகிருக்கு. அண்ட் இதில் ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு 20 நிமிஷம் மட்டும் நம்ம HDR எக்ஸ்ட்ரீம் செட் பண்ணி நம்ம மான்ஸ்டர் மோடில் வச்சு நம்ம கேம் ப்ளே பண்ணோம். ஸோ அப்போ கேம் ப்ளே பண்ணும்போது 8% ஆக்சுவலி பேட்ரி வந்து ட்ரைன் ஆச்சு. அதுக்கப்புறமா நாம் வந்து கிராஃபிக்ஸை கம்மி பண்ணோம். HD கிராஃபிக்ஸில் வச்சு நாம் கேம் ப்ளே பண்ணோம். ஸோ அப்படி HD கிராஃபிக்ஸில் வச்சு 40 நிமிஷம் நாம் கேம் ப்ளே பண்ணதுலேருந்து டோட்டலாக பார்த்திங்கன்னா 21%. ஸோ 21ல் 8 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து 13% ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் 40 நிமிஷம் நம்ம கேம் ப்ளே பண்ணதில் பேட்ரி ட்ரைன் ஆகிருக்கு. ஸோ HDR எக்ஸ்ட்ரீமில் வச்சு கேம் ப்ளே பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாகவே பேட்ரி ட்ரைன் ஆகுது அப்படின்றத நோட்டீஸ் பண்ணிக்கங்க. இதே மாதிரி நாம் இந்த மொபைல் வாங்கின புதுசில் ஸ்டார்டிங்கில் அப்போவுமே இதே மாதிரி கேம் ப்ளே பண்ணி நம்ம டெஸ்ட் பண்ணோம். ஸோ அந்த டெஸ்ட் ரிசல்ட்டில் எவ்வளோ பேட்ரி ட்ரைன் ஆச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ ஆக்சுவலி நம்ம கேம் ப்ளே பண்ணும்போது இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு 20 நிமிஷம் HDR எக்ஸ்ட்ரீம் வச்சு நாம் கேம் ப்ளே பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ HDR எக்ஸ்ட்ரீம் வச்சு ஃபஸ்ட்டு 20 நிமிஷம் ப்ளே பண்ணப்போ 9% பேட்ரி ட்ரைன் ஆச்சு. அதுக்கப்புறம் 1 hour கம்ப்ளீட்டாக கேம் ப்ளே பண்ணி முடிக்கும்போது அங்கேயுமே 21% தான் ஆக்சுவலி பேட்ரி ட்ரைன் ஆகிருந்துச்சு. ஸோ இப்போ இருக்கிற ரிசல்ட்டையும் அந்த ரிசல்ட்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஆக்சுவலி 1 hour கேம் ப்ளே பண்ணும்போது 21% தான் அப்போவுமே நமக்கு பேட்ரி ட்ரைன் ஆகிருந்துச்சு. இப்போவுமே அதே 21% தான் பேட்ரி ட்ரைன் ஆகிருக்கு. அதில் வித்தியாசம் இல்லை. அதே மாதிரி HDR எக்ஸ்ட்ரீம் வச்சு ப்ளே பண்ணும்போது அப்போ நமக்கு 9% பேட்ரி ட்ரைன் ஆச்சு. ஆனால் இப்போ நமக்கு 8% தான் பேட்ரி ட்ரைன் ஆகிருக்கு. ஸோ இதை வச்சு கம்பேர் பண்ணும்போது ஆக்சுவலி முன்னைக்கும் இப்போவுக்கும் பேட்ரியில் எந்த ஒரு ட்ரைன் இஷ்யூமே இல்லை. ஸோ அப்போ வாங்கின புதுசில் எந்த அளவுக்கு நமக்கு கேம் ப்ளே பண்ணும்போது பேட்ரி ட்ரைன் ஆச்சோ அதே அளவுக்கான பேட்ரி ட்ரைன் தான் இப்போவுமே 10 மாதத்துக்கு அப்புறமாவுமே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஆக்சுவலி ஆகுது. அதனால் ஓவரால் நாம் இப்போ டெஸ்ட் பண்ணதுடைய ரிசல்ட் என்னென்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பேட்ரி ட்ரைன் இஷ்யூ அப்படின்றது இல்லை. ஸோ ஆஃப்டர் 10 month யூசேஜ் அப்புறமுமே நமக்கு ஸ்டார்டிங்கில் வாங்கின புதுசில் எந்த அளவுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பேட்ரி ட்ரைன் ஆச்சோ அதே அளவுக்கு தான் இப்போவுமே பேட்ரி ட்ரைன் ஆகுது.